ரைட். ஸோ எஸ்ஐ யூனிட்ஸோட ஃபைனல் லெக்சர்ல நம்ம இருக்கோம். இன்னைக்கான டாபிக்கோட பேரு எரர்ஸ். என்ன சார் இது? எரர்னா தப்பு தானே? ரொம்ப தப்பு. உங்களுக்கு அன்னியன் எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ அன்னியன் படம் பார்த்தீங்களா? அன்னியன் படத்தில் வந்து என்ன 5 பைசா திருடினா தப்பா அப்படின்னு விக்ரம் கேட்பார். அப்படி ஒன்றும் பெருசா தப்பு இல்லைண்ணே அப்படின்னு. சாரா குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். ரைட். ஸோ போகும்போது எல்லார்ட்டையும் பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சூப்பராக கற்றுக்கோங்க. 5 பைசா திருடினா தப்பா? அவ்வளோ ஒன்றும் பெருசா தப்பு மாதிரி தெரியலீங்களே. 5 லட்சம் பேர் 5 தடவை 5 பைசாவா திருடினா தப்பா? தப்பு மாதிரி தாங்க இருக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சூப்பராக இருக்கும். இந்த படமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் ஏனோ தெரியல, நல்ல படங்கள் ஓடுறதில்ல, நமக்கு பிடிக்கிறது இல்லை. ரைட். எரர்ல மைனஸ் கிடையாது. நான் உங்கள்கிட்ட முதல்ல பதிவு பண்றது என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட நான் முதல்ல ரெஜிஸ்டர் பண்றது எப்படின்னா, எரர்ல தெர் இஸ் நோ நெகட்டிவ் கிடையாது. அப்படின்னா என்ன சார்? எங்களுக்கு சரியா புரியல. நான் டீச்சர். ஸோ உங்க அப்பா ஸ்டேஜில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என் பசங்க. நானும் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், நீங்களும் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க. 2 தப்பும் சேர்ந்து பெரிய தப்பா மாறுமே தவிர நீ உடனே கேட்கக்கூடாது, வாத்தியார் நீங்களே ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, பையன் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நீங்க பண்ண தப்பும் நான் பண்ண தப்பும் ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா போயிடுச்சுன்னா மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எரர் தெர் இஸ் நோ நெகட்டிவ். முதல்ல நீங்க கத்துக்க வேண்டியது, எரர் டாபிக்ல நெகட்டிவ் கிடையாது. சரி, என்ன சார் நீங்க என்ன எரர்னா என்னன்னே சொல்லல, எரரை பத்தி பேசல, நீங்க டாபிக் உள்ளார போகல, டெஃபினிஷன் சொல்லல, ஃபார்முலா சொல்லல, டேர்ம்ஸ் எதுவும் சொல்லல, எதுவுமே சொல்லாம முதல்ல எடுத்தோடனே எரர் தெர் இஸ் நோ நெகட்டிவ். பட் தப்புன்னா தப்பு தான். நீ பண்ணாலும் தப்பு தான், நான் பண்ணாலும் தப்பு தான். உன் தப்பும் என் தப்பும் சரியா போகாது, ரெண்டும் சேர்ந்து பெரிய தப்பா தான் மாறுமே தவிர எரர் மைனஸ் எரர் ஈக்குவல் டு 0ன்னு வராது. எரர்ல நெகட்டிவ் கிடையாது. இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே நீங்க மைனஸ் பயன்படுத்த கூடாது. கத்துக்கிட்டீங்களா? ஓகே, சரி. இன்னும் நல்லா சொல்லித்தரேன், சூப்பரா சொல்லித்தரேன். ஒரு 15 சம நீங்க சால்வ் பண்ண போறோம். ஒரு ராடோட லென்த் வந்து 10 சென்டிமீட்டர். இதுதான் ஆக்சுவல் லென்த். இப்ப நம்ம கிளாஸ்ல அரௌண்ட் ஒரு 12 பேர் இருக்கீங்க, 11 பேர் இருக்கீங்க. மோஹித், குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட். ஒரு 11 பேர் இருக்கீங்க. 11 பேரும் இந்த ராடை நீங்க மெஷர் பண்றீங்க. 11 பேரும் மெஷர் பண்றீங்க. ஒரு ஆள் 10.1 மெஷர் பண்றீங்க, ஒரு ஆள் 10.2 பண்றீங்க, ஒரு ஆள் 10.5 பண்றீங்க, ஒரு ஆள் 10.4 பண்றீங்க. எல்லாரும் ஒவ்வொரு வேல்யூ பண்றீங்க. ஒரு ஆள் 10 பண்றீங்க. ரைட்டா? இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஆவரேஜ் எடுத்தா ஒரு 10.5 வருதுன்னு வச்சுக்கேன். 10.5 வருது. ஆக்சுவலா ஒரிஜினலா எவ்வளவு? 10. நீங்க மெஷர் பண்ணது எவ்வளோ? 10.5. அப்ப என்ன பண்ணணும்? அப்படியே ஒவ்வொன்றா மைனஸ் பண்ணிக்கணும். 10.1 மைனஸ் 10.5, 10.2 மைனஸ் 10.5. இப்போ நான் என்ன டாபிக் உள்ளார போகல, அதனால பொறுமையாக கற்றுக்கிட்டே வாங்க. ஸோ இது வந்து 0.4, இது வந்து 0.3. ரைட்டா? அப்போ இதுக்கு பேரு தான் அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர்னா என்னங்க சார்? அப்சல்யூட் எரர்னா நீங்க எல்லாத்தையும் சேர்த்து மீன் மெஷர் பண்றீங்கல்ல, எல்லாத்துக்கும் மீன் எடுக்கிறீங்கல்ல. ஸோ அந்த மீன்ல இருந்து ஒவ்வொரு ரீடிங்கா நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் தான் அப்சல்யூட் எரர். இப்போ எப்பெல்லாம் நீங்க டெல் பாக்குறீங்களோப்பா, இந்த சிம்பிளோட பேரு டெல். டாபிக் ரொம்ப ஈஸி பை, சூப்பரா இருக்கும். எப்பெல்லாம் இந்த மாதிரி முக்கோண மாதிரி போட்டா இதுக்கு பேரு டெல். டெல் எக்ஸ், டெல் எக்ஸ், டெல் ஒய், டெல் இசட், இப்படிலாம் பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர் புரிஞ்சிருச்சு சார்? அப்போ அப்சல்யூட் எரர்னா என்ன தெரியுமா? இப்போ 5 ரீடிங், 10, 10.2, 10.4, 10.6, 10,
5 ரீடிங்கை 5ஆல் டிவைட் பண்ணால் மீன். இப்போ மீன் என்ன வருது? 10, 20, 30, 40, 50, 0.2, 0.4, 0.6, 1.2, 11.2 by 5, 11.25 by 5 ஒரு 5, 2, 5, 10, மீது 12, 6, 2, 12, 2.6 கரெக்டா? ஸோ இதோட மீன் வந்து 2.6 தப்பு பண்ணுறேன்ல, தப்பு பண்ணுறேன். 51.2 நான் தான் தப்பு பண்ணுறேன், நீங்கள் முடிச்சுட்டு இருப்பீங்களா? 10, 20, 30, 40, 50, அதுக்கப்புறம் 1.2, அப்போ 51.2, 51.2னா 15, 50, 10.6. அப்போ இதோட மீன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10.6. ஒவ்வொன்றுத்துல இருந்தும் இந்த மீன் வேல்யூ மைனஸ் பண்ணணும். அப்போ 10.6 மைனஸ் 10, 0.6, 10.2, 10.6 minus 10.2, 10.6 minus 10.4, 10.6 minus 10.6, 10 minus 10.6 minus 10. இது எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ வருது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் இதோ போறீங்களே 0.4, 0.2, 0, 0.6, இதுக்கு பேர் என்னன்னா அப்சல்யூட் எரர். ஒன்று சேர்த்து அப்சல்யூட். அதாவது மீன்ல இருந்து இண்டிவிஜுவல் ரீடிங் எல்லாரும் மைனஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் அப்சல்யூட் எரர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ 6, 2, 8, 8, 4, 12, 12, 6, 18க்கு 8 மீதி 1 by 5. அப்போ 0.18, 3, 5, 15, ஒரே நிமிஷம் 0.18, 0.1, 18 by 5ன்னு வச்சுக்கோங்களேன். 18 by 5, 1, 5, 2, 5, 10, 3, 5, 15, மீதி 30, 6, 30. அப்போ 0.36. இப்போ 0.36ன்றது தான் அந்த மீன் அப்சல்யூட் எரர். இது ஒரு வேல்யூமே அப்சல்யூட் எரர். இது எல்லாத்துக்கும் மீன் எடுத்தா மீன் அப்சல்யூட் எரர். மீன் அப்சல்யூட் எரர். இதுதான் ஆக்சுவலா எக்ஸ். இதோ இருக்கு பாத்தீங்களா? இதுதான் மீன். இதுதான் மீன் எக்ஸ். இதோ இருக்கு பாரு, இந்த இடம் தான் மீன். இன்னொரு 10 நிமிஷத்துல உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஸோ எல்லாத்துக்கும் மீன் எடுத்துட்டுமா? அப்ப மீன் அப்சல்யூட் எரர்ன்றது இந்த டெல் எக்ஸ் தான் வந்து மீன் அப்சல்யூட் எரர். ஓகே சார், புரிஞ்சிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா இந்த டெல் எக்ஸ்ன்றது மீன் அப்சல்யூட் எரர். மீன் அப்சல்யூட் எரரை மீனால டிவைட் பண்ணா, திரும்ப பேசினாதான் புரியும், அதனால கத்துக்கிட்டே வாங்க. மீன் அப்சல்யூட் எரரை மீனால டிவைட் பண்ணா இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேரு தான் ஃப்ராக்ஷனல் எரர். இதுக்கு பேர் என்ன? ஃப்ராக்ஷனல் எரர். மீன் அப்சல்யூட் எரரை பை மீனால டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேரு ஃப்ராக்ஷனல் எரர். ஃப்ராக்ஷனல் எரர். ஃப்ராக்ஷனல் எரருக்கு இன்ட்டு 100 போட்டீங்கன்னா பர்சன்டேஜ் எரர். பர்சன்டேஜ் எரர். புரிஞ்சிருச்சா? கற்றுக்கிட்டீங்களா? இதுக்கு பேர் தான் பர்சன்டேஜ் எரர். இப்போ ஒன்று என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ஸ்கூல் போர்டுக்கு நான் சொல்லித்தரேன், இன்னைக்கு காம்படிட்டிவ் போர்டுக்கு மட்டும் தான் சொல்லித்தரேன், அதில் பொறுமையாக பார்த்துட்டே. இப்போ முதல்ல 5 ரீடிங் தான். இப்போ நீங்கள் 11 பேர் இருக்கீங்களே, சரி நீங்கள் உங்கள்கிட்ட நான் 5 பேர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஆளும், ஒரு ஆள் 50 கிலோ இருக்கீங்க, ஒரு ஆள் இல்லை சார் அவ்வளோலாம் இருக்க மாட்டோம், பரவாயில்ல நான் ரஃபாக சொல்கிறேன். ஒரு ஆள் 52 இருக்கீங்க, ஒரு ஆள் 48 இருக்கீங்க, ஒரு ஆள் 50 மறுபடியும் 2 இருக்கீங்க, ஒரு ஆள் மறுபடியும் 50 இருக்கீங்க. இது எல்லாம் இண்டிவிஜுவல் ரீடிங். இண்டிவிஜுவல் ரீடிங். இதோட மீன் எடுங்க. 50, 2 8 10, 12க்கு 2 மீதி 1, 6, 11, 15, 20, 25, 252. 252 5ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 25 மீதி 20, 4 20, 5.4. இந்த 5.4ன்றது என்ன தெரியுமா? இதுதான் மீன் வேல்யூ, which mean x. Sir, 50.4 sir. Sorry, 50.4. 50.4. நான் 0 போட விட்டேன். 50.4ன்றது உங்களோட மீன் வேல்யூ எக்ஸ். அடுத்தது இப்போ அப்சல்யூட் எரர் எடுக்கணும். இங்க பாருங்க, 50.4ல இருந்து 50யை மைனஸ் பண்ணணும். 0.4 சார். அப்ப இந்த 0.4ன்றது யார் தெரியுமா? வெறுமனே அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் எரர்னா மீன்ல இருந்து ஒவ்வொரு ரீடிங்கா நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அப்சல்யூட்டா இவ்வளவுதான் சார் எரர் இருக்கு. ஆக்சுவலா 50.4 தான் ஒரிஜினல் ஆன்சர். ஆனா உங்களுக்கு வந்தது 50 வந்திருக்கு, 52 வந்திருக்கு, 48 வந்திருக்கு. அப்ப இதெல்லாம் என்னது?
எரரு, கரெக்டான எரர் தான் நீங்க என்னன்னு சொல்ல போறீங்க, அப்சல்யூட் எரர். அடுத்தது 50.4ல இருந்து 52 எவ்வளவு வருது, 52. 50.4ல இருந்து 52 போயிடுச்சுன்னா 1.6. 50.4ல இருந்து 48 போயிடுச்சுன்னா 49, 50, 2, 2.4. 52ல இருந்து சரி 50.4ல இருந்து 52 போயிடுச்சுன்னா அதே 1.6. 50ல இருந்து 50.4ல இருந்து 50 போயிடுச்சுன்னா 0.4. இப்போ ஒவ்வொன்றும் என்னன்னா அப்சல்யூட் எரர். அப்சல்யூட்டா இவ்வளவுதான் சரி எரர். இது எல்லாத்துக்கும் மீன் எடுங்க. 6 4 10, 14, 20, 24க்கு 4, மீது 2, 3, 5, 6 by 5, 4 5 5, 14, 2 5 10, 40, 8 5 40, 1.28. அப்ப இந்த டெல் எக்ஸ் யார் தெரியுமா, டெல் எக்ஸ் தான் 1.28. எக்ஸ் யார் தெரியுமா, 50.4. இப்ப நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், யாரா சொல்லுங்க, பர்சன்டேஜ் எரரா ஃபிராக்ஷனல் எரரா? ஃபிராக்ஷனல் எரர். ரொம்ப அழகா சொன்னேன், ஃபிராக்ஷனல் எரர் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இது கூட நான் இன்ட்டு 100 போட்டா என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், பர்சன்டேஜ் எரர் சார். பர்சன்டேஜ் எரர். 2 பாயிண்ட்ல வருதா பாருங்க, இதுதான் பர்சன்டேஜ் எரர். கத்துக்கிட்டீங்களா? ரைட். நான் கேட்கறதுலாம் பதில் சொல்லுங்க. இதுக்கு பேர் என்ன? டெல் எக்ஸா சார்? இல்ல பேர் அது ஓகே பா, வார்த்தையா சொல்லுங்க. மீன் அப்சல்யூட் எரர். எல்லாருக்கும் புரியுதா? மீன் அப்சல்யூட் எரர், இதுக்கு பேரு மீன் அப்சல்யூட் எரர். பை எக்ஸ் போட்டா ஃபிராக்ஷனல் எரர். ஃபிராக்ஷனல் எரர். இன்ட்டு 100 போட்டா பர்சன்டேஜ் எரர். பர்சன்டேஜ் எரர். அவ்வளவுதான். சூப்பரா எல்லாரும் கத்துக்கிட்டீங்க. ரைட். அடுத்தது இந்த எரர் சம்மை எப்படி சார் சால்வ் பண்றது? இங்க பாருங்களேன், x ஈக்குவல் டு a ஸ்கொயர் b கியூப் பை c ஸ்கொயர்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் எரர் ஆஃப் a 2%. பொறுமையா கவனி, 15 சம் சால்வ் பண்ண போறோம். அவ்வளவுதான், கான்செப்ட்லாம் முடிச்சிட்டேன். பர்சன்டேஜ் எரர் ஆஃப் a is 2%. அப்ப பர்சன்டேஜ் எரர் ஆஃப் ஏன்னா நீங்க என்ன எடுத்துக்கணும், டெல் ஏ பை ஏன்னு எடுத்துக்கணும். பர்சன்டேஜ் எரர் ஆஃப் b is 3%. பர்சன்டேஜ் எரர் ஆஃப் c is 1%. ஃபைண்ட் தி பர்சன்டேஜ் எரர் ஆஃப் x. இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அது எப்பவுமே எரர் ஃபார்ம்ல என்ன தெரியாம பண்ணணும், எல்லாரும் நல்லா கவனிப்பேன். இந்த ஒரே ஒரு சம் மட்டும் தான். இந்த எக்ஸை எப்பவுமே எப்படி எழுதணும்னா டெல் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு எழுதணும். எக்ஸுக்கு எரர் எடுத்தா டெல் எக்ஸ் பை எக்ஸ். பை எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்னா சிரிப்பீங்க, ஒட்டுமொத்த 11th and 12th பசங்க லேசா டஃபா ஃபீல் பண்றது எஸ்ஐ யூனிட் மட்டும்தான். இது எப்ப ஈஸியா தெரியும்னா 12th முடியும் பொழுதுதான் ஈஸியா தெரியும். ஏன்னா நடுவில் இது இந்த லெசன் ஏன் முன்னாடி வச்சாங்கன்னு இன்னைக்கு வரைக்குமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா சர்ஃபேஸ் டென்ஷன்னா என்னன்னு தெரியாது, விஸ்காசிட்டினா என்னன்னு தெரியாது, எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்னன்னு தெரியாது, கரண்ட்னா என்னன்னு தெரியாது, மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்னன்னு தெரியாது, ஃப்ளக்ஸ்னா என்னன்னு தெரியாது. இது எல்லாம் 11th and 12th படிச்சுட்டு தான் லாஸ்டா அந்த லெசனை படிக்கணும். ஆனா எடுத்ததுமே இந்த லெசனை வச்சுட்டு ஒட்டுமொத்த ஹோல் லெசனையுமே படிக்க வைக்கிறாங்க. எப்பவுமே எக்ஸ்ன்னு பார்த்தா எப்படி எழுதணும், டெல் எக்ஸ் பை எக்ஸ்ன்னு எழுதணும். ஏ ஸ்கொயரை எப்படி சார் எழுதணும், 2 முன்னாடி வந்துடும். எப்பவுமே 2 முன்னாடி வந்துடும். ஏவை டெல் ஏ பை ஏன்னு எழுதணும். பி கியூப் எப்பவுமே எரர்ல மைனஸ் கிடையாது, எரர்ல பிளஸ் மட்டும்தான். பி கியூப் 3 முன்னாடி வந்துடணும். டெல் பி பை பி, பியை மட்டும் பண்ணா டெல் பி பை பி. சார் கீழே இருக்கிற சி ஸ்கொயர் மேலே போயிடுமே, அப்ப சி பவர் -2ன்னு வருமே. அப்ப -2 இன்ட்டு டெல் சி பை சின்னு எழுதணுமா? அங்கதான் தப்பு பண்றீங்க. வாத்தியார் நான் தப்பு பண்ணாலும் தப்பு தான், பசங்க நீங்க தப்பு பண்ணாலும் தப்பு தான். உன் தப்பும் என் தப்பும் சரியா போகாது. எரர்ல மைனஸ் கிடையாது, அப்பவும் நீங்க பிளஸ் தான் போடணும். 2 முன்னாடி வந்துடும். டெல் சி பை சி. இந்த வித்தையை கத்துக்கிட்டீங்கன்னா எரர்ல ஒண்ணுமே இல்லை, சூப்பரா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு கேம் மாதிரி பிளே பண்ணலாம். இங்க வாங்க, இப்போ டோட்டல் எரர் எவ்வளோ சார்?
டெல் ஏ பை ஏக்கு 2% கொடுத்துருக்காங்க, டெல் பி பை பிக்கு 3% கொடுத்துருக்காங்க, டெல் சி பை சிக்கு 1% கொடுத்துருக்காங்க. 4 9 2 15%. இப்படிதான் நீங்க எரர் கண்டுபிடிக்கணும். இதுதான் எரர் சம் போறதுக்கான வழி. ரைட்டா? சரி, உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சிருக்கு நான் செக் பண்றேன். இங்க வாங்க என் கூட. எரர் ஆஃப் எக்ஸ், எரர் ஆஃப் எக்ஸ்னா நீங்க புத்திசாலித்தனமா எழுதணும். டெல் எக்ஸ் பை எக்ஸ் ஈக்குவல் டு 1% அவங்களே கொடுத்துட்டாங்க. எரர் ஆஃப் ஒய் 2% அவங்களே கொடுத்துட்டாங்க. எரர் ஆஃப் Z 5% கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி எரர் ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க, அவங்களே ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. A ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் Z. இது எரருக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. ஏவை நம்ம எப்படி எழுதணும்? பாய தர del A by A. ரைட், நல்லா del A by A. சூப்பரா சொன்னீங்க. del A by A அப்படி இருக்கட்டும். எக்ஸ் கியூப் வேற யாராவது சொல்லுங்க. நீங்க 2 பேரும் சைலண்டா இருங்க. எக்ஸ் கியூப் எப்படி எழுதணும்? 3x del x by x. 3 into del x by x. சூப்பரா சொன்ன பத்ரி. பிளஸ்ஸா மைனஸா? Positive. பாசிட்டிவ். பட் தெரியாம கூட உன்னை ஏமாத்துறதுக்கு அங்க மைனஸ் போடுவாங்க. நீ அவங்ககிட்ட சொல்லு, எங்க வாத்தியார் சொன்னாரு எரர்ல மைனஸ் கிடையாதுன்ட்டு. எரர்ல மட்டும்தான் மைனஸே கிடையாது, எரர்ல பிளஸ் தான். அதுக்காக தான் சொன்ன அன்னியன் பட டயலாக், 5 பேர் 5 பைசா திருந்தா தப்பான்ட்டு. எல்லாம் சேர்ந்து பெரிய தப்பா தான் மாறுமே தவிர எல்லாம் நெக்லெக்ட் ஆகாது. ரைட் பா, சூப்பரா சொன்னேன். ஒய் ஸ்கொயர் சொல்லு. 2 del y by 2 y. del y by y. 2 into del y by y. ரொம்ப பிரமாதம். Z சொல்லுங்க. del z by z. del z by z. ஏன்னா இங்க பவர் ஒன்று தான் இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? சால்வ் பண்ணுங்க. 3 into del x by x, del y by y, del z by z. டோட்டலா 3 4 7 5 12%. கலக்கிட்டோமா? அவ்வளவுதான். ஸ்கூல்ல போயிட்டு எங்க வாத்தியார் அப்படி நடத்துறாரு இப்படி நடத்துறாரு எதையும் குழப்பிக்காது. எரர்ல சம் போடணும்னா இவ்வளவுதான் ஐடியா. நீ வேணா எழுதி வச்சுக்கோ. இப்ப நான் காட்டுற 15 சம்மும் உங்களால இந்த பீரியட் முடியறதுக்குள்ளார சால்வ் பண்ண முடியும். பக்கத்துல ரஃப் நோட் வை. லெசன் சொல்லுங்க. இல்ல பர்சன்ட்றது எதுக்குள்ளது சார்? புரியலமா? நம்ம இல்ல என்ன கண்டுபிடிக்கிறோம் எரர்ல சால்வ் பண்றதுக்கு பண்ணிருப்போம். எரர்ல ஒரு ஒரு டோட்டலா ஒரு ஃபார்மேஷன் நடக்குது, ஒரு ஃபார்ம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுல எவ்வளவு டோட்டல் எரர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப ஆக்சுவலா உன்னோட வெயிட் எவ்வளவுன்னா ஒரு 45 kg வச்சுக்கலாமா விஷாலினி? எஸ் சார். உன் வெயிட் வந்து ஒரு 45 kg. இப்ப நான் மெஷர் பண்றேன், இல்லைன்னா ஒரு ஸ்கேல் மெஷர் பண்ணுது 46 காமிக்குது, இன்னொரு ஸ்கேல் மெஷர் பண்ணுது 44 காமிக்குது, இன்னொரு ஸ்கேல் மெஷர் பண்ணுது 45. 5 ஸ்கேல் மெஷர் பண்ணுது, ஆனா எல்லாம் வேற வேற ரீடிங் காமிக்குதா? எஸ் சார். இப்ப எல்லாம் வேற வேற ரீடிங் காமிக்குது. அப்போ இது எல்லாத்துக்கும் மீன் எடுத்தனா ஒரு வேல்யூ காமிக்குமா? அந்த மீன்ன்றதுதான் ரொம்ப கரெக்டா இருக்குமா? எஸ் சார். அந்த மீன்ல இருந்து இண்டிவிஜுவல் ரீடிங் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணா அதுக்கு பேர் அப்சல்யூட் எரர் ஆமா? எஸ் சார். அதுக்கு பேரு அப்சல்யூட் எரர். சரியா? சோ இப்போ இங்க 12% அதோட எவ்வளவு பர்சன்ட் அங்க எரர் தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க. ஓகே இப்ப சார். இந்த 45 kg னா 45 kg ன்னு சொல்லிட்டா there is no error, right? எஸ் சார். ஆனா 46 47 44 மாத்தி சொன்னா some percentage அங்க மிஸ்டேக் நடந்திருக்குல்ல? எஸ் சார். அந்த மிஸ்டேக்கை தான்மா கால்குலேட் பண்ணிருக்கோம். ஓகே சார். ரைட், ரொம்ப செம்ம ஜாலியா இருக்கும். அப்படியே கூட வாங்கல. ரைட், பக்கத்துல ரஃப் நோட் வை. எரர்ல 15 சம் இருக்கு. நான் ஐடியா மட்டும் தான் சொல்லுவேன், நீங்க கரெக்டாக சால்வ் பண்ணணும். பேய் மாதிரி வேலை செய்யணும். ஓகே, விளாடலாமா? இந்த வீக் சண்டே ஒரு டெஸ்ட்டும் நம்ம ஒன்று எழுத போறோம். எல்லாரும் சம் நம்பர் 4 பாருங்க. சம் நம்பர் 4 பாரு. எல்லாரும் நோட்ல ஈக்குவேஷன் எழுது. p equal to a cube b square by c root d ன்னு எழுது. ரைட்டா? அது பிரச்சனை இல்லப்ப, இது நீங்க எழுதிடுவேன்னு தெரியும். ரெடியா இந்திரன்? சார் இந்த 1% யாருப்ப? எஸ் சார். del A by A.
நல்லா சொல்லு, இன்னொரு டைம் நல்லா சொல்லு, பசங்களுக்கு புரியுற மாதிரி. del A by A. டெல்லியே பையே ரொம்ப அழகா சொன்னேன். இப்போ உங்களுக்கு புரியுதா? பர்சன்டேஜ் எரர்னு ஸ்டார்ட் ஆகும். பர்சன்டேஜ் எரர் ஆஃப் ஏன்னா நீங்க தான் புரிஞ்சுக்கணும். டெல்லியே பை ஏ வந்து 1% புரிஞ்சுக்கணும். ரைட்டா? சுபா, அந்த 3% யாருமா? Del B by B, sir. டெல் பி பை பி, ரொம்ப நல்லா சொன்னேன். பத்ரி, 2% யார் ராஜா? So 2%. 1 minute. Del B. மூணாவது Del C by C, sir. டெல் சி பை சி. நீ சரியா கவனிக்கலன்னு எனக்கு தோணுது. ஃபாஸ்டா தானே சொல்லுவேன், ஏன் உனக்கு இந்த பிரச்சனை? சாரா, 4% யாருமா? Del D by D. அழகா சொன்ன. டெல் டி பை டி வந்து 4%. எல்லாரும் ரொம்ப நல்லா சொன்னீங்களா? ஓகே, இப்போ அடுத்த டாஸ்க் யாருக்கு அப்படின்னா தரணி, உங்களோட வேலை வந்து ஈக்குவேஷனை உடைக்கணும். இந்த பி எப்படி எழுதணும்? தாரணி கேக்குதா? இந்த லைன் Del படிங்க. P by P. இது இந்த லைனை படிக்குமா? நான் அன்லைன் பண்ணல, லைன் படிங்க. The percentage error in quantity of P னா P. அதாவது அவங்க என்ன கேக்குறாங்கன்னு அர்த்தம்? டெல் பி பை பி கேக்குறாங்கன்னு அர்த்தம். P ஓட எரர் கண்டுபிடிக்கிறாங்க. அவ்வளவுதான். P ஓட எரர்னா யார் அது? டெல் பி பை பி ன்னு அர்த்தம். ரைட், நல்லா சொன்னேன். A கியூபை Del சால்வ் P பண்ணு. by B. 3 del A by A, sir. 3 del A by A. ஓகே, சைலண்டா இருங்க. Plus இருமா. Plus. விஷாலினி, Sir, B ஸ்கொயர் சால்வ் பண்ணு. 2 del B by B. ரொம்ப நல்லா சொன்னமா. சாய், C ய சால்வ் பண்ணு. 4 del C by C. ஏன் 4 del C by C? வெறும் C தானே இருக்கீங்க. Sorry sir. del C Del by C by C. del C by C. வெறும் del C by C யா? கௌஷிக், Sir. ரூட் டி எப்படி சால்வ் பண்ணும்ப? Sir, half del D by D. கலைக்கிட்ட போ. நீ எல்லாரும் சொன்னதை விட இது கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு, ரூட் டின்றது டி பவர் 1/2. அப்போ டி பவர் 1/2னா 1/2 ஃப்ரண்ட்ல இறங்கிறோம். ரைட்டா? ரைட் பஸ். ஸோ எல்லாருமே இன்னைக்கு ரொம்ப சூப்பராக சொல்லிட்டு இருக்கீங்க, பயங்கர ஃபார்ம்ல இருக்கீங்க. ரைட், அடுத்தது மானசி, உன்னோட ஆன்சர் 30%. ஓகே, செக் பண்ணிடுமா? அப்படி செக் பண்ணுங்க. டெல்லி பை எவ்வளோ? 1%. அப்போ 3 × 1 2 × del B by B 6%. del C by C 2%. del D by D 4%. by 2 2%. 6 × 8 8 2 10 13. ரைட் பஸ், சூப்பராக சொன்னேன். 13%. உங்களுக்கு தெரியுதா? 2025 நான் உங்களை ஏமாத்துல பொய் சொல்லலை. இப்போ நான் அப்படியே உங்க கண்ணுக்கு முன்னாடி அங்கே தான் தெரியுது. நீட்டோட 2025 சம்மு. நீ நினைச்சிட்டு இருக்க பிசிக்ஸ் டஃப்ன்ட்டு ஒண்ணுமே கிடையாது. விளாண்டுக்கிட்டே படிச்சுக்கலாம். கற்றுக்கிட்டீங்களா? ஸோ என் வேலை முடிஞ்சது. இனி நான் செம்ம காட்டுவேன், ஆன்சர் நீ சால்வ் பண்ணணும். அவ்வளோதான் கேம். இப்போ எல்லாரும் கற்றுக்கிட்டீங்களா செம்ம? யாருக்கா புரியாமல் இருக்கா? Yes, sir. பத்ரியில இருந்து விஷாலினி வரைக்கும் யாருக்கா திரும்ப சொல்லணுமா? Yes, sir. Yes, sir. மோஹித், ஒன்று கிளியர் தானே? ஒன்றை தான் கொஸ்டின் கேட்கல. ஜிஷ்ணு கொஸ்டின் கேட்கல. அடுத்த கொஸ்டின் கேட்குறேன். Yes, sir. ஜிஷ்ணு ஒன்று Clear, கிளியர் sir. தானே? Yes, sir. ரைட், ஓகே. இப்போ அடுத்த செம்ம சால்வ் பண்ணுங்க. செலசம் நான் சால்வ் பண்றேன், செலசம் நீங்க சால்வ் பண்ணுங்க. எல்லாரும் இதை எழுதுங்க, நோட்ல எழுதுங்க. எழுது. x = a² b power 1/2 by c power 1/3 d cube. எழுதுங்களா? எழுதுனியா? ஃபாஸ்டா எழுது. Yes, ஓகே, sir. அப்படியே என் கூட வா. இந்த வேல்யூஸ் எழுதிக்கோ. சார் பாதி தான் சார் எழுதுனேன். இந்த வந்துட்டேன். இந்த வேல்யூ மட்டும் முதல்ல எழுது. அவ்வளோதான்பா. இதே மாதிரி டிரான்ஸ்பரண்டா ஃப்ரீயா பேசுங்க. பாதி தான் சார் எழுதுனேன், சரியா புரியல, இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்க. இந்த மாதிரி பேசினா தான் கிளாஸ் ஜாலியாக இருக்கும். எல்லாம் நம்ம பசங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். பயப்படாத, தெளிவாரு, நல்லா கற்றுக்கோ. எழுதுங்கப்ப. 1% யாரு? ஏ. ஏ சார். ஓகே. del A by 2% யாரு? del B by B சார். 3% யாரு? del C by C சார். 4% யாரு?
del d by d sir. del d by d. அப்படிங்க மறுபடியும் ஃபார்முலா எழுதிக்கோ. ஆன்சர் வந்து கரெக்டா டக்குன்னு போட்டு சொல்லு. மனசு ஆன்சர் என்ன? 16% சொல்லியிருக்க. மற்றவங்க செக் பண்ணுங்க. 16. மற்றவங்க எல்லாரும் சால்வ் பண்ணி பாரு. அது ரைட்டா இருக்கலாம், தப்பா இருக்கலாம். 16 sir. 16 sir. 16. மற்றவங்க 16% sir. 16. ரைட். ஸோ தெரியுதா உங்களுக்கு? 2019 சம்மே தான். ஓகே, அடுத்தது சம் நம்பர் 8. சம் நம்பர் 8 உங்களுக்கான நேரம் ஜஸ்ட் 30 செகண்ட். சீக்கிரம். 14. டேய், இந்த சம் 13 ஒழுங்கா செக் பண்ணு. இங்க கீழே மாறி இருக்கு பாரு. போன சம்னு நினைச்சு சொல்றேன். போன சம்ல ரூட் டி தம்பி, இந்த சம்ல வெறும் டி பாரு. மனசோட ஆன்சர் 14. வேற விஷ்ணு, மோஹித், சாய், சாரா, Yes sir. விஷாலினி, பத்ரி, தரணி, இந்திரன். சுறுசுறுப்பா வேலை செய்யுங்க. என் கூட இருந்துட்டா இப்படி இருப்பீங்க. 14% sir. 14 sir. 14%. சீக்கிரம் 14%. 2013 பாருங்க. Sir, can you explain this question, sir? சம் நம்பர் 8. Yes, sir. ஓகே, அப்படியே மைக் ஆன்ல வை. முதல்ல இந்த சம்மோட எரர் ஃபார்முக்கு மாத்து. பீக்கு Delta P by B. நல்லா சொன்னேன். ஏக்கு 3 delta A by A. பிக்கு 2 delta B by B. சிக்கு Delta C by C. ஏன்னா நீ யோசிக்கலாம், சார் சி கீழே இருந்து மேலே போகுமே, சி இன்வர்ஸ் ஆகுமே, அப்போ மைனஸ் டெல் சி பை சி தானே வரணும். அங்கதான் சிக்கல். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எரருக்கு there is no negative. கற்றுக்கிட்டீங்களா? ஓகே, Yes, sir. அடுத்தது டிக்கு Delta D by D. சூப்பரா சொன்னேன். அப்படியே இங்க பாரு, இந்த 1% யாரு பத்ரி? Delta A by A, sir. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. டெல்டா இந்த 2% யாரு? Delta B by B. 3% யாரு? Delta C by C. உங்களுக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் இருக்கிறதா ஃபர்ஸ்ட், செகண்ட் இருக்கிறதா செகண்ட். குழப்பிக்க கூடாது. ஏ ஃபர்ஸ்ட் இருக்கு, 1% ஃபர்ஸ்ட் இருக்குன்னா டெல்டா ஏ பை சொல்லா 14 தானே சார்? ஆமாம்பா. டெல்டா டி பை டி 4% ஆகுது. Yes, sir. அப்ப ஆட் பண்ணு. 3 4 3 4 4 4 8 8 3 11 11 3 14%. அப்ப Yes, sir. கத்துக்கிட்டியா? Yes, sir. ரைட், சூப்பர். சார் ஒரு டவுட் சார். சொல்ல சார் டெல்டா ஏ பை ஏ பிளஸ் சார் டெல்டா பை ஏ இன்டூ 100 இஸ் ஈக்குவல் டு தானே சார் பர்சன்டேஜ், இல்ல டெல்டா ஏ பை ஏவே இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ்? அவங்க பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க பாரு. ஆக்சுவலா டெல் ஏ பை ஏ இன்ட்டு 100 தான் 1% அர்த்தம். ஆக்சுவலா அது பர்சன்டேஜ் எரர். அவங்க பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க பாரு. பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கிறதுனால அது பர்சன்டேஜ் எரர்னு அர்த்தம். அப்ப நீ எழுதும்பொழுது இதுக்கு பக்கத்துல ஒரு 100 இருக்குன்னு அர்த்தம். ஓகே சார். நான் அதை காமிக்கல. கத்துக்கிட்டியா? இப்ப மட்டும் எப்ப மைக் ஒர்க் பண்ணுது உனக்கு? சார் வேற டிவைஸ் சார். நல்லா ஒரு கேள்வி கேட்டா மைக் ஒர்க் பண்ணல, இப்ப மட்டும் மைக் ஒர்க் பண்ணுது உனக்கு? வேற டிவைஸ் வந்து சார். சரிப்பா பண்ணுகிட, வேற ஒண்ணும் இல்லை. கத்துக்கலாமா? அடுத்தது இது எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்றீங்க. கிளாஸ் போக 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 அப்படி எனர்ஜி வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த போயிடலாமா? ஓகே, நைட்டுப்பா ஒரு 10-15 சம் தரேன், நல்லா ஒர்க் பண்ணு. நேற்று கூட பரவாயில்ல, ஒரு நல்லாவே சால்வ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருந்தீங்க. ஓகே, இந்த மாதிரி சம் எப்படி தான் சால்வ் பண்ணுறது? எல்லாரும் சம் நம்பர் 2
10 கவனிங்க. சம் நம்பர் 10 கவனிங்க. இந்த சம பண்றா. If the error in the measurement of radius of a sphere is 2%, ஸ்டாப் பண்ணு. then the ஸ்டாப் பண்ணு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஸ்பியரோட ரேடியஸ்ல 2% மெஷர்மெண்ட். அது எப்படி எழுதணும்? டெல்டா ஆர் பை ஆர். கலக்கிட்ட போ. சூப்பரா சொன்ன. டெல்டா ஆர் பை ஆர் 2%. பா உங்களால உணர முடியுதா? இவ்வளோ நேரம் ஏபிசின்னு கொடுத்தாங்க. இப்ப அவங்க வார்த்தையா சொல்லியிருப்பாங்க ரேடியஸ் வந்து 2%னா நீ தான் உணரணும் அது டெல் ஏ பை அதாவது டெல் ஆர் பை ஆர்னு அர்த்தம். ரைட், அடுத்த லைன் படி. Then the error in the determination of volume of the sphere will be என்ன கேட்டிருக்காங்க? del v by v. Delta v by v. சூப்பரா சொன்ன. டெல் வி பை வி. இது என்ன பாடி? இது Sphere. ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்ன? 4/3 pi r cube. 2 pi r cube. அவ்வளவுதான். ரைட். பை எல்லாரும் கிளாஸ் ரொம்ப அப்படி கிளாசிக்கா சூப்பரா கவனிங்க. இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த மாதிரி சம் வேற மாதிரி சால்வ் பண்ணணும். அதே தான் உங்களுக்கு டைரக்டா கொடுத்துருவாங்க. இப்போ நம்மளா கண்டுபிடிக்கணும். 4/3 நம்பர் எரர் எடுக்க முடியாது. பை ஒரு நம்பர் எரர் எடுக்க முடியாது. விக்கும் ஆர் கியூபுக்கு தான் பிரச்சனை. விஏ எரர் எடுத்தீங்கன்னா டெல் வி பை வி. ஆர் Answer கியூப் 6. புரியல பா. நான் சொன்னேன் Answer 6. ஓகே ரைட். 3 into del r by r. அப்போ 3 into del r by r ஆச்சு. del r by r 2% சார். அதனால 6%. ரைட்டா? பட் தெரியுதா காலங்காலமா கடந்த 25 வருஷமா இதான் சம்ம. வேற என்ன சம்மர்னு சொல்ல பாருங்க. ஒண்ணுமே இல்லை. அசால்ட்டா போகலாம். டீ கடையில் டீ குடிக்கும் போது எவ்வளோ சுகமா இருக்குமோ அவ்வளோ ஃபிசிக்ஸ் படிக்கும்போது சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு டீயே பிடிக்காதுன்னு நீ சொல்றது எனக்கு புரியுது. மழையில டீ குடிக்கிற ஆட்களை போய் கேட்டு பேர் தெரியும் அதுல எவ்வளவு இன்பம் இருக்குன்ட்டு. சரிதா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இன்பம் இருக்கும். அதுதான் பிசிக்ஸ் படிக்கிற அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நீ இப்ப என்னெல்லாம் யோசிக்கிறேன்னு தெரியுது. இந்த ஆளுக்கு புத்தி போச்சு, இனிமேல் இவனை வீட்டுல வச்சிருக்க கூடாது, கொண்டு போய் ஏதாவது நல்ல ஆஸ்பத்திரியா பார்த்து சேர்க்கணும், ரொம்ப ஓவரா பேசுறான், தானே பேசிட்டு இருக்கீங்க. ரைட், நீ அப்படி பேசினாலே எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா அந்த டாபிக் உள்ளார வந்த பிறகு அப்படி வேற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டே ஃபுல்லா இருந்த ஸ்ட்ரெஸ் உங்களோட இந்த 1 மணி நேரம் இருக்கும்போது போகுதுன்னா அப்போ இதை விட வேற ஹாப்பி என்ன இருக்கு சொல்லு பார்க்கும். மறுபடியும் நீ என்ன பேசுறன்னு எனக்கு தெரியுது. உனக்கு நல்லா இருக்கு, எங்களுக்கு நல்லா இல்லைன்னு நீ சொல்றது அதுவும் எனக்கு புரியுது. இல்லை நீங்க உள்ள வந்துருங்க, என்னைய மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. அடுத்த போடுவோமா? ஓகே. இது யார் படிக்கிறது? தாரணி சம படிமா. 11th சமாதம். 11. The density of a cube is measured by measuring its mass and length of its side. அடுத்தபடி The maximum error in the measurement of density would be. Maximum error in the measurement of density would be. புரியல. Density would be, sir. சரி, இந்த 3% யாருன்னு நீயே சொல்லு. del m by m sir. அவ்வளவுதான் பா. del m by m. Mass del m by m. 2% யாருமா? del l by l. அவ்வளவுதான் பா. del l by l. நல்லா சொன்னீங்க. 2%. யாருமா கேட்டிருக்காங்க? del d by d sir. del d by d சொன்னாலும் சொல்லலாம், இல்ல del rho by rho ன்னு சொன்னாலும் சொல்லலாம். பட் நல்லா சொல்றீங்க, சூப்பரா. டென்சிட்டி சில புக்ல d பயன்படுத்துவாங்க, சில புக்ல rho பயன்படுத்துவாங்க. ரைட், இது அப்படியே இருக்கட்டும். டென்சிட்டிக்கு யாராவது நல்லதா ஒரு ஃபார்முலா சொல்லுங்க. டென்சிட்டியோட ஃபார்முலா சொல்லு. மாஸ் பை வால்யூம். அவ்வளவுதான், மாஸ் பை வால்யூம். வால்யூம் இப்படி எழுதலாமா பாருங்க.
விஷாலினி இப்படி எழுதலாமாம்மா? எஸ் சார். அப்போ விஷாலினி இதை ஃபார்முலா உடைங்க, எரருக்கு மாத்துங்க. இந்த ஃபார்முலா ஃபுல்லா நீ தான் எரருக்கு Sir, மாத்துங்க. del rho by rho is equal to 3% எம் சொல்லு, முதல்ல எம் plus சொல்லு. 3%, oh, del m by m எம் plus 3 rho l by l, I mean del l by l எல். அப்படியே கம்ப்ளீட் பண்ணு, ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணு. is equal to 3% plus 3 into 2, 6% டோட்டலி is equal to 9%. அவ்வளோதான். எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா செம்ம? இதுதான் எரரே. எரரே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். ரைட் சாரா, ஒன்னோட டர்ன்மா. சம் நம்பர் 12மா. சம் படிங்க. Percentage errors in the measurement of mass and speed are 2% and 3% வெயிட் பண்ணுமா. respectively. 2% யாருமா? Del m by m. அழகா சொன்னேன். 3% யாருமா? Del s by s. ஸ்பீடு தானே, பி தானே படிக்கணும். E by d. ஓகே Del d. ஓகேம்மா. என்னம்மா கேட்டிருக்காங்க? Kinetic energy. கைனடிக் எனர்ஜினா என்ன? கே எடுத்துக்கலாமா? Yes, sir. ஓகே, உனக்கு தெரிஞ்ச கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா ஏதாவது சொல்லுமா. கைனடிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா படிச்ச சின்ன பிள்ளையில? ஞாபகம் இல்லை சார். நானே இப்போ சின்ன பிள்ளை தான் சார். இருந்தியா? ரைட். வேற யாராவது சொல்ல? சாய், கைனடிக் எனர்ஜி ஏதாவது ஃபார்முலா எப்படி படிச்சிருக்கியா? இல்லை சார். ஜிஷ்ணு half mv square sir. ரைட். இந்திரன் நல்லா சொன்னேன். ஜிஷ்ணு ஞாபகம் இருக்காப்பா கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா? ஜிஷ்ணு. மோஹித், கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா ஏதாவது தெரியுமா? சார் half mv ஸ்கொயர். half mv ஸ்கொயர். சுபா, உனக்கு தெரியுமாமா கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா? சார். ஓகே, கைனடிக் எனர்ஜி தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. half mv ஸ்கொயர். என் வேலை முடிஞ்சது. டெல் கே பை கேவை கரெக்டாக சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. half நம்பர் விட்டுருங்க, m சால்வ் பண்ணுங்க, v சால்வ் பண்ணுங்க. 8% sir. 8%. 2 + 6 8%. செக் பண்ணிக்கலாமா? அவ்வளோதான். என் பசங்க தான் சொன்னால் அப்படியே டக்குன்னு பிடிச்சிக்கிறீங்க பார்த்தீங்களா? நான் இப்போ ஒன்று ஏமாத்துறேன், நான் போய் சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி கேட்ட சம்மை இப்படி தான் சால்வ் பண்ணுன்னு சொல்கிறேன். சூப்பராக சால்வ் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கீங்க. ரைட், அடுத்தது ஒரே நிமிஷம். 8 சால்வ் பண்ணிட்டோமா? 9 10 11 12 13 நீங்கள் பண்ண மாட்டீங்க. தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நெட்வொர்க் இஷ்யூனா ஓகே தான். ஓகே ஒரே நிமிஷம். இதில் இருக்கிற எரர் சம் எல்லாத்தையும் ஓரளவு எடுத்துட்டோம். அந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா, நேற்று சென்ட் பண்ணியிருந்தேன், அதில் இருக்கிற சம்மையை நான் போட்டு காட்டுறேன். ஒரே நிமிஷம். கொஞ்சம் குரூப் பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. எரர்ல செம்மே இல்லையா? ஒரு நிமிஷம். ஸோ அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் சம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரே நிமிஷம்.